பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மதிய வேளையிலும் அன்பு கடவுளை உமது சமூகத்தில் நாங்கள் கடந்து வர தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். தூய் ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை உடைய வேதாகமத்தின் சத்தியங்கள் மூலமாக நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தந்தை, மைந்தன், தூய் ஆவியானவர் ஆகிய மூவர் ஒன்றாயிருக்கிற பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த வல்லமையும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு ஒரு குறிப்பிட்ட ஓரிரண்டு வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதனுடைய செய்திக்கு ஆயத்தமாக நான் தலையங்கமாக தெரிந்து கொண்டது, பூமியின் தூளிலே நித்துரை பண்ணுகிறவர்களில் யார் யார் இந்த கடைசி காலத்தில் விழித்தெழும்ப போகிறார்கள். அதாவது பூமியின் தூளிலிருந்து விழித்தெழும்புகிறவர்கள் யார் யார் என்கின்ற தலையங்கத்தில் இந்த நாளின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அதற்கு அடிப்படை ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் படிக்கின்றேன். பூமியின் தூளிலே நித்துரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரண்டு வார்த்தைகளையும், இரண்டு வசனங்களையும் நான் இந்த செய்தியினுடைய அடிப்படை ஆதார வசனங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்திலே ஆபத்து காலம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே அந்த ஆபத்து காலம் எது என்பதை நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதற்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முழுவதுமாக நேற்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்டிருந்தேன். கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆபத்து காலமும் மாபெரும் விடுதலை பணியும், ஆபத்து காலமும் மாபெரும் விடுதலை பணியும் என்கின்ற தலையங்கத்திலே நேற்றைய செய்தியை தந்தேன். இன்றைய நாளிலே அதன் தொடர்ச்சியாக பூமியின் தூளிலிருந்து விழித்தெழும்புகிறவர்கள் யார் யார்? இந்த கேள்வியினுடைய பதில் அந்த வசனத்திலே வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே காணப்படுகிறது. பூமியின் தூளிலே நித்துரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இவர்கள் யார்? பூமியின் தூளிலே இவர்களுக்கு நித்திரை செய்வதற்கு, உறங்குவதற்கு வேறு இடமில்லாமல் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்களா? இல்லை. இது நம்மை போன்ற மாம்ச சரீரத்திலே உயிரோடு இருக்கிறவர்களை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை. நம்மை போன்று இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து போன ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் இந்த பூமியின் தூளிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள், மரித்தவர்கள். அதிலே உங்களுக்கு சில சந்தேகங்கள் எழக்கூடும். கிறிஸ்தவர்கள் மட்டும்தானே மரித்து போனவர்களை புதைக்கிறார்கள்? மண்ணிலே குழியை தோண்டி ஒரு 5 அடி அல்லது 6 அடி 7 அடி ஆழத்திலே ஒரு குழியை தோண்டி
மரித்து போனவர்களுடைய சடலத்தை சவப்பெட்டிகளிலே வைத்து புதைக்கிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள். மற்றவர்கள் எவரும், முஸ்லிம்களும் புதைக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் புதைக்கிறார்கள், அடக்கம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் எவரும் புதைப்பதில்லையே அல்லது அடக்கம் பண்ணுவதில்லையே. அவர்கள் நெருப்பிலே எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்களே, அந்த சாம்பலை தண்ணீரிலே கொண்டு கலக்கி விடுகிறார்களே என்று உங்களுக்குரிய அந்த சந்தேகங்கள் எழுவது இயற்கை. ஆனால் நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மரித்தவர்கள் ஆத்துமா, மரித்தவர்களுடைய சடலத்தை தான் எரிக்கிறார்கள், சரீரத்தை. மரித்தவர்களுடைய ஆத்துமாவை, அவர்களுடைய உள்ளான நிஜ வடிவ மனிதனை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் எரித்து சாம்பலாக்க முடியாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு சந்தேகம், புதைக்கப்பட்டிருக்கிற அல்லது மண்ணிலே குழியை தோண்டி சவப்பெட்டியிலே சடலத்தை வைத்து புதைத்திருக்கிறார்களே, இந்த சவப்பெட்டிகளில் இருக்கிற எல்லா சவங்களும் அழுகி போகிறதில்லை, உலர்ந்து போகிறதில்லை. சிலது அப்படியே உருகி நெய்யாக தண்ணீரை போல ஓடி அது அப்படியே மண்ணோடு மண்ணாக கலந்து போய்விடும். சில சரீரங்கள் அப்படியே அழுகி மண்ணோடு மண்ணாகி மண் தின்று அந்த எலும்புகள் மாத்திரம் மீந்திருக்கும். சில இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த எலும்புகள் கூட உருவழிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கல்லறைகளில் இருக்கிற அந்த உருவழிந்து போன சடலங்களில் இருக்கிற எலும்புகளிலிருந்து பாஸ்பரஸ் என்கிற வாயுக்கள், பாஸ்பரஸ், அந்த பாஸ்பரஸ் குளோரைடு, இப்படிப்பட்ட சில புளோரைடு, இப்படிப்பட்ட சில வாயுக்கள் அங்கே தோன்றும். இது நீங்கள் சில வேளைகளிலே பார்க்கக்கூடும். கல்லறை தோப்புகளிலிருந்து நடுராத்திரியிலே தீவெட்டி பந்தம் எரிகிறது போல, தீவெட்டிகளை பிடித்து கொண்டு யாரோ போவது போல சில காட்சிகள் இரவு கண்களுக்கு தோன்றுவதுண்டு. இது வேற ஒன்றும் இல்லை. ஒரு சடலத்தை அங்கே புதைத்த பிற்பாடு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த எலும்புகள் உருமாற்றம் பெறும்போது, உருவழியும் போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த பாஸ்பரஸ் ஆக்சைடு, பாஸ்பரஸ் குளோரைடு, இப்படி போன்ற சில வாயுக்கள் அந்த புதைகுழிகளிலிருந்து வெளியேறுகின்ற போது அது சாதாரண நம்ம பூமியிலே வீசிக்கொண்டிருக்கிற இந்த காற்றோடு இணைகின்ற போது அது உரசி, இந்த சாதாரண காற்றோடு உரசுகின்ற போது அது தீப்பிடித்து கொள்ளும். அந்த பாஸ்பாரிக் ஆக்சைடு அல்லது பாஸ்பாரிக் புளோரைடு இவைகள் எந்த இடம் வரையிலும் அந்த வாயு சென்று கொண்டிருக்கிறதோ அந்த இடம் வரையிலும் ஒரு நெருப்பு பற்றி எறிகிறது போன்ற ஒரு காட்சியை, ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதோ பிசாசு போகிறது, மரித்து போனவர்கள் அங்கே தீவெட்டிகளை கொளுத்தி கொண்டு போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் பயமுறுத்துவதற்காக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய எலும்புகள் எல்லாமே என்ன செய்யும்? உருவழிந்து போய் வாயுக்களாக மற்ற சில மண்ணோடு மண்ணாக கலந்து போகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சில சரீரங்கள் காய்ந்து அதில் இருக்கிற தண்ணீர், ஜலம் அனைத்தும், கொழுப்பு, நெய் அனைத்தும் உருகி ஓடி போய் அந்த சடலங்கள் காய்ந்து எலும்போடு ஒட்டி கொள்ளும். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடும் நான் சில கல்லறைகளை தோண்டி பார்க்கின்ற போது நான் பார்த்திருக்கின்றேன். பார்த்ததனால் சொல்லுகிறேன். சாதாரணமாக சொல்லுவாங்க, பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த கல்லறையை தோண்டி பார்த்தால் சில கல்லறைகளிலே எதுவுமே இருக்காது. இவங்க தங்கப்பெட்டியில் வச்சிருந்தாலும் சரி, மரப்பெட்டியில், சந்தனப்பெட்டியில் வச்சிருந்தாலும் சரி, அந்த பெட்டிகள் வரைக்கும் கரையான் தின்று போயிருக்கும். மண்ணோடு மண்ணாக, புழுதியோடு புழுதியாக போயிருக்கும். அந்த சரீரமோ எலும்போ எதுவுமே இருக்காது. ஆனால் சில சரீரங்கள் அப்படியே காய்ந்த எலும்புகளாக, காய்ந்த தோல் சதைகளோடு அங்கே ஒட்டி உலர்ந்து ஒரு மனிதனுடைய சரீரம் அப்படியே காய்ந்த நிலையிலே அங்கே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சில சரீரங்களிலே
அந்த சதை பகுதிகள் முழுவதுமாக, சதையும் கொழுப்பும், தசையும் கொழுப்பும் இரத்தமும் எல்லாம் அடிந்து போய் எலும்பு கூடு அப்படியே உருவழியாமல் இருப்பதுண்டு. சில கல்லறைகளில் என்ன இருக்கும், அந்த எலும்பு கூடுகள் சிதறி சின்ன பின்னமாக, ஒரு மனித எலும்பு கூட்டில் இருக்கிற எல்லா எலும்புகளும் சிதறி சின்ன பின்னமாக சிதறி கிடக்கின்ற காட்சிகளை காண முடியும். இப்படித்தான் இருக்கும். ஆனால் மரித்து போனவர்களுடைய சடலங்களை எரித்து சாம்பலாக்குகின்ற போது அது முழுவதுமாக சாம்பலாகி போய்விடுகிறது. அந்த சாம்பலை தண்ணீரிலே, ஆற்று நீரிலே அல்லது குளத்து நீரிலே அல்லது கடல் நீரிலே கரித்து விடுகிறார்கள். நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இவருடைய ஆத்துமாவையும் எரித்து விட்டார்கள். இல்லை, எந்த மனிதனுடைய மரித்து போன எந்த மனிதர்களுடைய ஆத்துமாக்களும் சாம்பலாக்கப்படுவதில்லை, எரியூட்டப்படுவதும் இல்லை. அந்த சடலத்தை தான் எரிக்கிறார்கள், சடலத்தை தான் புதைக்கிறார்கள். ஆனால் அந்த ஆத்துமா எப்பொழுது அந்த சரீரத்தை விட்டு வெளியேறியதோ, யோகாசன சித்து வித்தைகள் மூலமாக ஆன்மாவை, குண்டலினி சக்தியை வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். இது பிசாசின் ஆவிகளோடு இணைந்து விடுகிறது. சாத்தானிய சக்திகளோடு இந்த ஆத்துமாக்கள் தங்களை இணைத்துக் கொள்ளும். நன்றாக நீங்கள் 3 நிலைகளிலே இவைகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோகாசன சித்து வித்தைகளினாலே குண்டலினி சக்தியை நீங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து, மூலாதாரத்திலிருந்து எழுப்பி உச்சியின் வழியாக வெளியேற்றுகின்ற போது அந்த ஆத்மா, அந்த ஆவி, அந்த ஆத்மா, அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்மா, ஒரு மனிதனுடைய முழு ஆன்மாவும் எங்கே வருகிறது? நேராக வெளியே காத்திருக்கின்ற அவர்களுக்கு இந்த யோகாசன வித்தை வழியாக, இந்த சித்து வித்தைகள் வழியாக அவர்களுடைய ஆத்துமாக்களை சரீரத்திலிருந்து வெளியேற பண்ணுகிற துணை நின்ற அந்த சாத்தானிய சக்திகளோடு, இந்த பிசாசின் வஞ்சிக்கிற ஆவிகளின் சக்திகளோடு இவைகள் இணைந்து விடுகிறது. இவை சாத்தானுடைய சேனைகளிலே சென்று அடைந்து விடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் தேவனிடத்திற்கு செல்வதில்லை, இளைப்பாறும் ஸ்தலத்திற்கும் செல்வதில்லை. ஆனால் மரித்து போய் அடக்கம் பண்ணப்படுகின்ற அல்லது எரியூட்டப்பட்டு சாம்பலாக்கப்படுகின்ற மனித சரீரங்களிலிருந்து வெளியேறுகின்ற அந்த ஆன்மா இளைப்பாறும் ஸ்தலத்திற்கு செல்கிறது. சில வேளைகளிலே அவைகளுடைய செய்த துர்க்கர்மங்களின் அடிப்படையில் சாத்தானிய சேனைகள் அவைகளை இழுத்துக்கொண்டு தங்களுடைய கூட்டத்திலே அவைகளை கொண்டு சென்று விடலாம். ஆனால் அதாவது 190% மரித்து போன ஆன்மாக்களும் மனிதர்களுடைய ஆன்மாக்களும் இளைப்பாறும் ஸ்தலங்களிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கும். அது ஒருவேளை அவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எரியூட்டப்பட்ட அந்த சிதையாக இருக்கலாம், அந்த பகுதியாக சுடுகாடாக இருக்கலாம். எங்கு அந்த ஆன்மாக்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பூமியிலே, பூமிக்குள்ளே அல்லது பூமியின் வெளியிலே எங்கோ ஒரு இடத்திலே, அது மனித கண்களால் காண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தங்கள் காலத்துக்கு முன் மரித்து போகிறார்களே, தற்கொலை செய்கிறவர்கள், தங்கள் காலத்துக்கு முன் கொலை செய்யப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவருடைய ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் நன்றாக இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எவ்வகையினாலும் சரி, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்கள் வரையிலும் எங்கே செல்வதில்லை, இதுவரையிலும் எங்கே சென்றதில்லை, பரலோகத்திற்கு சென்றதில்லை. சிலர் வாதிடுவார்கள். பிரசங்கி புஸ்தகத்திலே சாலமோன் எழுதின அந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் மாம்சம் தான் வந்த மண்ணிற்கும் செல்கிறது என்று ஒரு வசனம் இருக்கிறது. அங்கே செல்வது ஆவி, இவனுடைய உயிர். ஒரு மனிதருடைய ஜீவன் எங்கே செல்கிறது? ஆத்துமாவும் ஆவியும் ஒன்றை ஒன்று பின்னி புனைந்து இருக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்று இணைந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மாவை விட்டு அந்த ஆவியும் ஆத்மாவும் இணைந்த, அந்த ஜீவனும் ஆத்மாவும் இணைந்த ஜீவாத்மா தான் இப்ப என்னுடைய சரீரத்தை நான் உயிரோடு இருந்து இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. நான் மரித்து போனேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே மரித்து போனேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சு, என்னுடைய இந்த பாவனைகள் எல்லாம் அங்கு போய்விடும், அதோடு விழுந்து விடும், இந்த சரீரம் மண்ணுக்கு போய் சாய்ந்து விடும். ஆனால் என்னுடைய ஆத்மா 2 நிலைகளிலே பிரிவடையும். என்னுடைய ஜீவனாகிய உயிர் தன்னை தந்த தேவனிடத்திற்கு சென்றுவிடும்.
ஆனால் என்னுடைய நிஜ வடிவமாகிய அந்த ஆன்மா இந்த ஆன்மா இளைப்பாறும் ஸ்தலத்திற்கு சென்றுவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மாவை எந்த பிசாசின் சக்தியும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவேளை சாத்தானிய சக்திகளோடு இணைந்து விடலாம், அந்த சேனைகளிலே இணைந்து விடலாம், அல்லது இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு சென்று விடும். இந்த ஆன்மாவை எவரும், இதைத்தான் சிலர் காணுகின்ற போது, மரித்து போன ஆவிகள் சிலருடைய கண்களுக்கு தென்படுகின்ற போது பிசாசுகள் வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது அந்த நாண்டு கொண்டு சத்த மனிதனுடைய ஆன்மா அங்கே அலைந்து கொண்டிருக்கிறது, அது கொலை செய்யப்பட்ட மனிதருடைய ஆன்மா அங்கே அலைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆம், மரித்து போன தங்கள் காலத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆயுளின் நாட்கள் முடிவடைவதற்கு முன்பு கொல்லப்பட்டவர்களுடைய ஆன்மாக்களோ அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்களை தங்களை தாங்களே அழித்துக் கொண்டவர்களுடைய ஆன்மாக்களோ தேவனுடைய சமூகத்திற்கு அவருடைய ஆவியும் செல்வதில்லை, அவருடைய ஆத்மாவும் செல்வதில்லை. அது வரையிலும் இங்கே அலைந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஜீவாத்மா அலைந்து கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் அங்காங்கே அதன் காலத்திலே அதன் இடங்களிலே காவல் பண்ணப்படுகிறது அல்லது பாதுகாக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் ஒரு நிமிடம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு உண்மை என்ன, பூமியின் தூளிலே நித்துரை பண்ணுகிற அநேகரில் சிலர், மரித்து போன மனிதர்களுடைய ஆன்மாக்கள் இந்த வேத வசனத்தின்படி எங்கே என்ன செய்கிறது, ஆத்மாக்கள் அனைத்தும் நித்திரை செய்து இளைப்பாறை கொண்டிருக்கிறது. எதுவரையிலும்? நியாயத்திற்பின் காலம் வரையிலும், அல்லது மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற முதலாம் உயிர்த்தெழுதலின் காலம் வரையிலும் இந்த ஆத்மாக்கள் இளைப்பாறை கொண்டே இருக்கும். அநேகர் சொல்லுகிறபடி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுவரையிலும் எவரும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனிதனுடைய ஆன்மாவும் சரீரமும் உயிரோடு எழுந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் ஒருவரே, இறங்கினவரே ஏறியும் இருக்கிறார். அவர் ஏறி சென்றார் என்பதினாலே அவர் இறங்கினார் என்பது உண்மையாகிறது. அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரது ஆன்மா மட்டுமே அவருடைய மாம்ச சரீரத்தோடு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரை தவிர அவரோடு கூட அநேகர் உயிரோடு எழும்பினார்கள். அவர் மரித்தபோது அநேக கல்லறைகள் திறக்கப்பட்ட அநேக மரித்து போன பரிசுத்தவான்கள் பூமியின் ஜனங்களுக்கு அங்கே இஸ்ரவேலிலே யூதேயாவிலே காணப்பட்டார்கள். அவர்கள் யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் மட்டுமே பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அதை மனிதருடைய கண்கள் கண்டது. அவரோடு கூட எந்த மரித்து போன பரிசுத்தவானுடைய சரீரமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஆத்மாவும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எல்லாமே திரும்பவும் இங்கே இளைப்பாறை கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே பல நிலைகளில், ஒருவேளை மாயையின் கட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் சொன்னேன், சாத்தானுடைய மாயையிலே கட்டப்பட்டிருக்கிற மரித்து போன ஆன்மாக்கள் அநேகம் இருக்கிறது. தங்களுடைய ஆன்மாக்களை தங்களுடைய சுய பலத்தினாலே சாத்தானிய சக்திகளின் துணை கொண்டு யோகாசன சித்து வித்தைகள் மூலமாக அந்த குண்டலினி சக்தியை, ஆன்மாவை எழுப்பி சிரசின் உச்சியின் வழியாக அதை வெளியேற்றி சரீரத்திலிருந்து வெளியே வந்துவிட்ட ஆன்மாக்களும் தங்களை ரிஷிகள் என்றும் சித்தர்கள் என்றும் ஞானிகள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் ஒன்றும் பரலோகத்திற்கு சென்றதில்லை. அது தேவனை கண்டவனாக இருந்தாலும் சரி, ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துவை பரமாத்மாவாகிய தேவனை ஜீவ ஒளியாக கண்ட ஞானிகளும் சரி, யாரும் இன்னும் எங்கே செல்லவில்லை, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, பரமாத்மாவோடு ஐக்கியமாகிவிடவும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் இன்னும் பரலோகத்திற்கு வானத்திற்கு ஏறி சென்றவர்கள் இல்லை. எல்லோரும் பூமியிலே இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். அவர் நிலைகளிலே. மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறார். மாயையிலே இந்த பூமியின் ஜனங்கள் அவர்களை தேவர்களாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே ஆராதிக்கப்படுகிற 33 கோடி தேவர்களுமே
இந்த மரித்து போன மனிதர்களுடைய ஆன்மாக்களே, தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாதவர்கள், தங்களை தாங்களே மாயையின் கட்டுகளிலிருந்து விடுபட்டு தாங்கள் இருந்த ஆதி மேன்மைக்கு செல்ல இயலாதவர்கள், தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள, விடுதலை செய்து கொள்ள, மீட்டுக்கொள்ள முடியாதவர்கள் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள முடியுமா? முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லோருமே பூமியிலே தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இளைப்பாறும் ஸ்தலத்திலே அல்லது விக்கிரக தோப்புகளிலே தேவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் பிசாசினாலே, அல்லது இன்னொரு கூட்டத்தார் காவல் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் அதற்கு ஆதாரம். ஆதி மேன்மைகளை இழந்து விழுந்து போன தேவதூதர்கள் மனித சாயல் எடுத்து பூமியின் மனுஷகுமாரத்திகளோடு அருவருப்பானதை நடப்பித்து ஒரு கூட்டம் துஷ்ட மனிதர்களை பிறப்பித்தவர்கள். அந்த விழுந்து போன தூதர் கூட்டத்தார் மனிதர்களாக நின்று மரித்த போது அவர்களுடைய ஆன்மாக்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்டு பாதாளத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் பாதாளத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அநேக ஆத்துமாக்கள், எண்ணிலடங்காத, இன்றைக்கு 750 கோடி 800 கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள் என்றால், இத்தனை ஆண்டுகளாக 6000 ஆண்டுகளாக, அல்லது விஞ்ஞானிகள் சொல்லுகிறபடி, மாற்று சமய கருத்தாய்வாளர்கள் சொல்லுகிறபடி பல லட்சம் ஆண்டுகளாக மரித்து போன மனிதர்களுடைய ஆத்துமாக்கள் அனைத்தும் இந்த பூமியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு நிலைகளிலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் ஒன்றும் இன்னும் பரலோகத்திற்கு ஏறி செல்லவில்லை. ஆனால் இங்கே ஒரு நிகழ்வு சுட்டிக்காட்டப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சுட்டிக்காட்டப்பட்ட இந்த வேத நிகழ்வு என்ன சொல்லுகிறது? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எக்காலத்திலே இது எப்பொழுது நடைபெறப் போகிறது? நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே. மற்ற தினத்திலே சொன்னேன், 2020ஆம் ஆண்டிலேயே 2004ஆம் ஆண்டிலேயே உலகத்தின் முடிவுக்கான, அக்கிரமத்தின் முடிவுக்கான அச்சாரமணி அடித்து விட்டது. அதான் சுனாமி என்று சொன்னேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2020ஆம் ஆண்டிலேயே ஆபத்து காலம் ஆரம்பித்து விட்டது. உண்மையாகவே இந்த கொரோனா உலகளாவிய நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா அந்த ஆபத்து காலத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த பயாலஜிக்கல் வார் என்று சொல்லப்படுகிற உயிரின படுகொலை, அதாவது உயிரின அணுகுண்டு, பயாலஜிக்கல், அதாவது உயிரிகளை கொண்டு ஒரு அணுகுண்டுகளை உருவாக்கி யுத்தத்தை நடப்பிக்கின்ற ஒரு யுத்தம் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுது செயலாக்கத்திற்கு வருகிறது என்று தெரியாது. அதனுடைய முற்பகுதி தான் உருவாக்கப்பட்ட வைரஸ்கள் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதான் கொரோனா. அப்போ 2020ஆம் ஆண்டே ஆபத்து காலம் தொடங்கியாகிவிட்டது. அடுத்த ஆபத்து ஆரம்பிக்க போகிறது. அது எப்பொழுது, என்றைக்கென்று எனக்கு தெரியாது. அதையும் நேற்றைக்கு சொல்லிட்டேன். இந்த பூமியும் வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படும் என்று அந்த வேத பகுதிகளோடு நேற்றைக்கு சொன்னேன். இந்த ஆபத்து காலம் ஆரம்பமாகின்ற போது, அந்த ஆபத்துகள் தடை செய்யப்படுகின்ற போது, எப்பொழுது தடை செய்யப்படும்? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தாம் தெரிந்து கொண்டிருக்கிற தம்முடைய மகிமையின் வாசஸ்தலங்களாகிய பூமியின் மக்களினங்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆத்துமாக்களை அவருடைய வாசஸ்தலங்களாக, அவருடைய ஆலயங்களாக தெரிந்து கொண்டு அதிலே வாசம் பண்ண வருகின்ற போது, இந்த அநியாயங்கள், அநீதிகள், ஆபத்து காலம் சற்று தடை செய்யப்படும். எதற்காக? தேவ ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக. அக்காலத்திலே அந்த காலகட்டத்திலே இது எப்பொழுதும் கடைசி கால மாபெரும் மீட்பின் பணி, விடுதலை பணி, சபை சுத்திகரிப்பின் பணி எப்பொழுது ஆரம்பமாகிறதோ அப்பொழுதிலிருந்து இந்த காரியம் நடைபெறத் தொடங்கும். அது 2 கட்டங்களாக இருக்கும். முதல் கட்டத்திலே எழும்புகிறவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும், இந்த நித்திய ஜீவனுக்காக எழும்புகிறவர்கள் அநேகர். நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி இந்த விக்கிரக தோப்புகளிலே தேவர்களாக எண்ணப்படுகிற அநேக தூதர்கள் மனிதர்களாக பிறந்து மரித்து விக்கிரக தோப்புகளிலே சாத்தானிய சேனைகளால்
வலு சர்ப்பத்தினால், மாயை என்னும் பிசாசாகிய வலு சர்ப்பத்தினால் இவன் தேவன் என்று காண்பிக்கப்பட்டு விக்கிரகத்தோப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்டிருக்கிற விக்கிரகத்தோப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிற தேவர்கள் தெய்வம் அல்ல, தேவகுமாரர்களும் தேவதூதர்களுமான விழுந்து போன அல்லது மனிதர்களாக புறப்படுத்து பூமியிலே வந்த தேவ குமாரர்கள், தேவதூதர்கள். இவர்களைத்தான் இவர்கள் மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை, இது வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு. இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் இல்லாத ஒரு பொருளை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு கதையை விவரிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 ஆகிய வசனங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த உண்மை. சற்று மறைபொருளாக இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவகுமாரர்கள், தேவ புத்திரர்கள், தேவதூதர்கள். சிலர் மனிதர்களாக இங்கே அனுப்பப்பட்டார்கள், சிலர் மனிதராக தாயின் வயிற்றிலே பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து மரித்தபோது பிசாசானவன் அவர்களை மாயையிலே கட்டி வைத்திருக்கிறான். இவர்களை பிடித்து இவர்கள்தான் தேவன், இவன்தான் தேவன், இவர்கள்தான் தேவர்கள் என்று ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை தேவன், தெய்வம் என்று அவர்கள் ஜனங்கள், பூமியின் மக்கள் இனங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தான் அவர்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்லுது? தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவபுத்திரர்களாக திரும்பவும் இங்கே விக்கிரக தோப்புகளிலே தேவர்களாக கட்டப்பட்டிருக்கிறவர்கள், கற்களிலே, சிலைகளிலே, மாயையிலே, மாய சக்திகளாலே கட்டப்பட்டிருக்கிற இந்த தேவகுமாரர்கள் திரும்பவும் தேவபுத்திரர்களாக தேவனுடைய சமூகத்திலே தேவதூதர்களாக, தேவகுமாரர்களாக, தேவபுத்திரர்களாக எழும்புவதற்கு ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறார்களாம். அது ஏனென்றால், அடுத்த வசனம், அது ஏனென்றால் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது, எந்த சிருஷ்டி? எல்லாமே சிருஷ்டிகள் தான். இங்க பூமியிலே தேவர்களாக வழிபடப்படுகிற அனைத்து விழுந்து போன தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் அவர்கள் தாயின் வயிற்றிலே மனிதர்களாக பிறந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவதூதர்களாக நின்று மனித தோற்றம் எடுத்து மனித வடிவம் எடுத்து பூமிக்கு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, தங்களுடைய சுய விருப்பத்தினாலே அல்ல, விழுந்து போன தூதனாக இருந்தாலும் சரி, தள்ளப்பட்ட தூதனாக இருந்தாலும் சரி, தாயின் வயிற்றிலே மனிதனாக உருவாகி பிறந்து விக்கிரக தோப்பிலே கட்டப்பட்டிருக்கிற தேவர்களாக இருந்தாலும் சரி, சுய விருப்பத்தினாலே அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. சகலவற்றையும், இந்த பூமியின் ஜனங்களையும் பூமி அனைத்தையும் பொல்லாங்கனாகிய பிசாசு எனும் மாயைக்குள்ளே தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறது போல அவர்தான் சொல்லுகிறார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள்ளே இந்த உலகத்தை கொடுத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர், பரமாத்மாவாகிய பரம்பொருளாகிய தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் அந்த மாயைக்கு, பிசாசுக்கு உலகத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த தூதர்களையும் அவர்தான் தள்ளினார், அவர்தான் அனுப்பிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்திருக்கிறார்? இவைகள் ஒன்றும் சுய விருப்பத்தினாலே அல்ல, சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், விக்கிரக தோப்புகளிலே தேவர்களாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை ஒரு தொகை. அந்த தொகையை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. வேதாகமத்திலே 1,44,000 பேருடைய எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. ஆம், இவர்கள் எல்லாம் மனிதர்களாக பிறந்து தேவனுடைய தூதர்கள், மனிதர்களாக கடைசி கால விடுதலை பணியை
நடப்பிப்பதற்காக மனிதர்களாக தாயின் வயிற்றிலே மனிதர்களாக பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மாயையிலே விக்கிரக தோப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய செயல் திட்டம். அதை நீங்களும் நானும் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதற்குரிய எந்த அனுமதியும் எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது எழும்ப போகிறவர்கள் இவர்கள் தான், தேவபுத்திரர். அதாவது மறுரூபம் அடைந்து எழும்புகிற தேவபுத்திரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எழும்ப போகிற பரிசுத்தவான்கள் இவர்களே. இவர்களே தங்களை அந்த முதன்மை பணியை, விடுதலை பணியை செய்வதற்காக ஆயத்தமாக்கப்படுகிறவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கென்று இந்த மாம்சத்திலே மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களோடு அவர் ஒன்றிணைக்கப்படுவார்கள். இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று எனக்கு தெரியாது. மரித்து போன பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆவி ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்புகின்ற போது தங்களுக்கென்று இங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மனித சரீரங்களோடு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்படுவார்கள். அவர்கள் தேவ புத்திரர்களாகவும் தேவ தூதர்களாகவும் மனிதர்களாகவும் நிற்பார்கள். மீட்பின் பணியை அவர்கள் தான் செய்வாங்க. அது தான் அந்த ஒரு கூட்டம் தான். அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து, இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்புகிறவர்கள் அநேகர். சிலர் அநேகரில் சிலர் எல்லாரும் எழும்புவாங்கன்னு அவர் சொல்லலை. எல்லா பரிசுத்தவான்களும் எழும்புவாங்க. மரித்து போன பல்லாயிரம் கோடி மனிதர்களுடைய ஆத்துமாக்களும் எழும்பும் என்று அவர் சொல்லலை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு விழித்தெழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் தங்களை தேவர்களாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுயமாக தங்களை தெய்வங்களாக காட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். மாயை என்னும் பிசாசினாலே, வலு சர்ப்பத்தினாலே தங்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். வலு சர்ப்பம் எப்படி அவர்களை மாயை தேவனாக காண்பிக்கிறது என்று நீங்கள் கேட்டால், ஆதி சிவன் ஆதாம் இங்கே சிவபெருமானாக அவனை காண்பிக்கிறது. அதாவது பரமேஸ்வரனாக, சர்வேஸ்வரனாக, பரமசிவனாக காண்பிக்கிற வலு சர்ப்பம் எங்கே நின்று காண்பிக்கிறது? சிவனுடைய கழுத்திலே விலங்காக நின்று இவன்தான் கடவுள், ஏனெனில் தேவனை போல் இருக்கிறவன் ஆதாம், ஆதி ஜீவனாகி ஆதாம், அவனை இவன்தான் கடவுள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அவனைத்தான் இந்த பூமியின் ஜனங்கள் ஈசன் என்றும் பரமேஸ்வரன் என்றும் சர்வேஸ்வரன் என்றும் சிவபெருமான் என்றும் பரமசிவன் என்றும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த வலு சர்ப்பம் அவனை, சிவபெருமானை எப்படி இவன்தான் கடவுள் என்று காண்பிக்கிறதோ, அவன் கடவுள் அல்ல. அவன் தேவனுக்கு முன்பாக சரி சமமாக நிற்க தகுதி உள்ளவன், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன். மெல்கிசேதேக்கை போன்ற ஒரு மனிதன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை பிடிச்சு ஆசாரிய மூர்த்தியை பிடித்து, அதாவது ஆசாரியர்களுக்கு, ஆசாரியத்துவ பணிவிடையாளர்களுக்கு தலைவன் அவன். ஏன்னா லூசிபரை பத்தி அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் லூசிபர். அவன் தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். அது அவனை அனுப்பினதும் அங்கே கட்டினதும் மாயைக்குட்படுத்தினதும் எல்லாம் தேவனுடைய செயல் திட்டம். மெல்கிசேதேக்காக அனுப்பப்பட்டவனும் அவனே. மாயை எனும் பிசாசு வலு சர்ப்பமாக அனுப்பப்பட்டவனும் அவனுடைய நிழலே, வேறொன்றும் இல்லை. அந்த நிழல் தான், அந்த வலு சர்ப்பம் தான் இப்பொழுது எல்லாரையும் தன்னுடைய மாயையிலே கட்டி வைத்து இவர்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேவர்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பணிவிடையாளர்கள் அநேகரில் சிலர் இந்த ஆபத்து காலம் தொடங்குகின்ற காலத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள். அதான் தானியேல் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அக்காலத்திலே பூமியின் தூளிலே நித்துரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். விளங்குதா? நித்திய ஜீவனுக்காக எழும்பி தங்களுக்கென்று இங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மனித சரீரங்களோடு அவர்கள் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். உங்களையும் என்னையும் போல இல்லை, கொடிய வேதனைகளை வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள்.
இவ்வுலகத்தில் எந்த சுகபோகங்களையும் அவர்களுக்கு அனுபவிக்க வாய்ப்பிராது. எல்லாம் இருந்தும் அவர்களால் அனுபவிக்க முடியாது. அல்லது ஒன்றும் இல்லாமையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். வறுமையிலே, இல்லாமையிலே, இயலாமையிலே, வியாதிகளிலே, நோய்களிலே, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டு புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மனித சரீரங்களோடு இந்த ஆத்மாக்கள் இணைக்கப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி மனிதனாக பிறந்ததென்ற இயேசுவின் சரீரத்திலே உன்னதத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ராஜாவாகிய கிறிஸ்து இணைந்தாரோ, ஞானஸ்நானத்தின் போது இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக, தேவனுடைய குமாரனாக, மனித குமாரனாக நின்றவர், மரியாளின் வயிற்றில் மனிதனாக பிறந்த தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு. ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்திலே இறங்கி மனிதகுமாரனாகிய இயேசுவோடு இணைந்து நின்றவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வானம் திறந்து அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர், ஆவியானவர் ஆகிய தேவன் அங்கே இருந்து வாக்கு கூறினார். தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் மனிதகுமாரனாகிய இயேசுவும் இணைந்து இயேசு கிறிஸ்து எனும் மாபெரும் மகாபிரதான ஆசாரியராக, இரட்சகராக அங்கே 3.5 ஆண்டுகள் பணி செய்து சிலுவையிலே மரித்தார், உயிர் தெழுந்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் எப்படி மனிதனும் தேவகுமாரனும் ஒன்றாக இணைக்கப்பட்டார்களோ அதுபோல உயிரோடு எழுப்பப்படுகின்ற பரிசுத்தவான்கள் தேவனுடைய தூதர்கள் அல்லது தேவனுடைய புத்திரர்கள், தேவகுமாரர்கள், அவர்களுடைய ஆத்துமாக்களும் மனித சரீரத்திலே புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக வைக்கப்பட்டிருக்கிற மனித சரீரங்களோடு இணைக்கப்படுவார்கள். யாரால்? இறங்கி வருகிறாரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறாரே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர் வருகின்ற போது இந்த பணி நடைபெறும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது முதலாவது. ஜீவனுக்கென்று அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருக்கிறவர்கள். இவர்கள்தான் உங்களையும் என்னையும், இந்த பூமியின் மக்களினங்களை தேவனுடைய மந்தையிலே கிறிஸ்துவின் ஜனங்களாக முத்திரையிட்டு வேறு பிரிக்கிறவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கூட்டத்தார் யாரு? அதே வசனத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பிற்பகுதி சொல்லப்படுகிறது. அநேகரில் சிலர் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அல்லது உறங்கிக் கொண்டிருக்கிற அல்லது இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அல்லது விக்கிரக தோப்புகளிலே தங்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிற, திரு வீதிகளில் எல்லாம் விக்கிரக தோப்புகளிலே அம்மனாக, மாடனாக, அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று 1008 பெயர்களிலே தெய்வங்களாக தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் எழும்புவார்கள். அவர்களும் மனிதர்களாக பிறந்து மரித்து போனவர்களே, அல்லது தேவர்களாக இருந்து தேவ நிலை, அந்த நிலையிலேயே மனிதர்களாக வடிவம் எடுத்து வந்தவர்களே, வந்து மரித்து போனவர்கள், இங்கே தேவர்களாக ஆராதிக்கப்படுகிறவர்கள். இவர்களும் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கென்றும் நித்திய இகழ்ச்சிக்கென்றும் விழித்தெழுந்திருப்பார்கள். 2 சாராரும் எழும்புவார்கள். எல்லாரும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் எழுப்பப்படுவார்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 1,44,000 பேர் எழுப்பப்படுவார்கள். இன்னும் இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய தான் கோத்திரத்தில் உள்ள 12,000 பேரும் எழும்புவார்கள். இஸ்லாமியர்கள் கூறுகின்ற 786 எண்ணிக்கைக்குட்பட்ட நபிமார்களும் எழும்புவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பிறை வடிவத்திலே ஒரு 786 என்கிற ஒரு எண்ணை குறித்திருப்பார்கள். இஸ்லாமிய சமூகத்திலிருந்து இஸ்மவேலின் சந்ததியாரிலும் ஏசாவின் சந்ததியாரும் கூடி கலந்திருக்கிற அந்த வம்சத்திலிருந்து 786 தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புவார். கடைசி கால விடுதலை பணிக்காக. கடைசி காலத்தில் இந்த நாம் சமீப நாட்களிலே ஆரம்பமாகலாம். அந்த நாட்களிலே கடைசி கால மாபெரும் விடுதலை பணியை நடப்பிப்பதற்காக எழுப்பப்படுகிற ஜனங்களிலே 786 பேர் யாராக இருப்பார்கள்? விடுதலை பணியாளர்களாக இருப்பார்கள்.
தான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் விடுதலை பணியாளர்களாக இருப்பார்கள். இவரை இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டும். அந்த வேதாகமம் குறிப்பிடுகின்ற 1,44,000 பேர் சாவை சந்திக்க மாட்டார்கள். பரிசுத்தவான்களாக அப்படியே விடுதலை பணி முடிந்த உடனேயே சபையோடு அவர்கள் பரிசுத்தாவியானவரோடு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் தான் அந்த பணியை கடைசி காலம் மாபெரும் விடுதலை பணியை நடப்பிக்க முடியும். அதனால தான் நான் சில செய்திகளிலே சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்றைக்கு பிரபலமாக உலகை ஆட்டி படைக்கிற தீர்க்கதரிசிகளாக அப்போஸ்தலர்களாக இருக்கிற பிரபல தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ கடைசி கால சபை எழுப்புதலை நடப்பிக்க முடியாது. கடைசி கால தேவ ஜனங்களை கிறிஸ்துவின் மந்தையிலே ஒரே மந்தையாக கூட்டி சேர்க்கிற பணியை செய்ய முடியாது. தேவ ஜனங்களுக்கு பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து சாத்தானுடைய கூட்டத்தில் இருந்து தேவ ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரித்து முத்திரையிடுகிற பணியை இன்றைய ஊழியர்கள் செய்ய முடியாது. அப்படி என்று நான் சொல்லுவதற்கான காரணம் இதுதான். அந்த பணியை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் வேறு. அவர்கள் விக்கிரகத்தோப்புகளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி நிறைவடைகின்ற போது இது மறைவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய மீட்பின் பணி. அதான் ஆவிக்குரிய யுத்தம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், ஆயுதம் தரித்த பலவான் தன் ஆயுத சாலையை காவல் செய்கின்ற பொழுது அவனுடைய கொள்ளை பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் பலத்த பலவான் வந்து அவனை மேற்கொண்டு அவனுடைய ஆயுத வர்க்கங்களை உரிந்து அந்த ஆயுதம் தரித்த பலவானாகிய சாத்தானை பிடித்து சங்கிலிகளால் கட்டி நாள் ஒழிய அவனுடைய மாயையிலே கட்டப்பட்டிருக்கிற, அதாவது அவனாலே கொள்ளையாடப்பட்டிருக்கிற தேவனுடைய புத்திரர்களை மீட்டெடுக்க ஒருவராலும் முடியாது. அந்த பணியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அந்த பணியை செய்கிற போது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நின்று தான் அந்த பணியை செய்வார். அவர்களோடு தோள் கொடுப்பவர்கள் 1,44,000 பேர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தான் வெளிப்படையாக அந்த பணியை மீட்பின் பணியை செய்ய முடியும். சாதாரண ஊழியக்காரர்கள், இன்றைய பிரபல தீர்க்கதரிசிகள், உலகளாவிய அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த பணியை செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய ஊழியர்களிலே, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களிலே ஒரு சிறு கூட்டத்தார், உண்மையும் உத்தமமாக தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் அந்த கூட்டத்திலே பங்காளிகளாக இருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு கூட்டம் எழும்புகிறது. அதான் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. அநேகர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்குமாக விழித்தெழும்புவார்கள். நீங்கள் உங்களில் அநேகர் என்னிடத்திலே அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். இந்த செய்திகளை கவனிக்கிறவங்களும் கேட்கிறீங்க, அல்லது செய்திகளை கவனிக்காதவர்களும் கேட்கிறார்கள். சித்தர்கள், மரித்து போன சித்தர்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம் இன்று கோவில்களிலே நடமாடி கொண்டிருக்கிறார்களே என்று யூடியூப் வலைதளங்களிலே அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் தேடி பார்த்தா கிடைக்கும். அநேக தொலைக்காட்சிகளிலே, வேந்தர் டிவி, அந்த டிவி, இந்த டிவி, நிறைய டிவிகளிலே, தொலைக்காட்சி சேனல்களிலே அந்த சித்தர்கள் நடமாடி கொண்டிருக்கிற காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் கேட்கிறார்கள். என்ன, எப்படி கேட்கிறாங்க? பழைய 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சித்தர்கள், ரிஷிகள் இங்கே ஆலய வளாகங்களிலே சுற்றி உலாவி கொண்டிருக்கிறார்களே, அந்த காட்சிகளை காண முடிகிறதே என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இங்கே குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவர்களும் சொல்லுகிறார்கள், அகத்தியர் வந்திருக்கிறார். உண்மைதான், நானும் அகத்தியரை பார்த்திருக்கிறேன். அதனால தான் சொல்றேன். அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் எதற்கென்ற, நான் எல்லா சித்தர்களையும் சொல்லல, ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை ஒளி வடிவமாக கண்டு உண்மையான இறைவனை கண்டுகொண்ட எந்த சித்தர்களும் இங்கே குறி சொல்ல மாட்டார்கள். அவர்களும் எழும்புவார்கள். அவர்கள் அந்த பணிவிடைக்கென்று அவர்கள் எழுப்பப்பட்டிருந்தால் நிச்சயமாக எழும்பியிருப்பார்கள். அவர்களும் மற்றவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் தான் இங்கே காணப்படுகிறவர்கள். குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை.
அவர்கள் இழந்த தேவசாயலை திரும்ப பெறுவதற்காக அந்த பணியை அவர்கள் எழும்பவில்லை. நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் அன்று விழித்தெழும்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் இங்கே அநேக அவர்களுடைய பக்தர்கள் அவர்களை கண்டு வீடியோக்களிலே திரையிட்டு காண்பிக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். யார் இவர்கள்? இவர்களை பற்றின விளக்கம் உங்களுக்கு வேணும்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இவர்கள் தான் குறி சொல்றவங்க, தரிசனம் சொல்லுகிறவர்கள். நீங்க இதுல நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளிடத்திலும் அநேகர் இப்படிப்பட்ட ஆவிகள் ஆன்மாக்கள் தான் செயல்படுகிறது. மரித்து போன தீர்க்கதரிசிகளுடைய ஆத்மாக்கள், மரித்து போன சித்தர்களுடைய ஆத்மாக்கள், மரித்து போன முனிவர்களுடைய ஆத்மாக்கள் தான் இவர்களிடத்திலும் செயல்படுகிறது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எசேக்கியேல் 21:29. அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில். எந்த காலத்தில்? நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இஷ்டத்துக்கு நான் இதை வியாக்கியானம் பண்றதல்ல. அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி, அதாவது அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் தங்களுடைய முடிவு நாள் வந்திருக்கிறது என்று அறிந்து அவர்கள் கொலை உண்டு போனவர்களுடைய பிடரிகளோடு கொலை உண்டு போனவருடைய பிடரின்னா என்ன? தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஆத்துமாக்கள். பிடரிங்கிறதா ஆத்துமா. தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களோட இதுல சித்தர்களும் அடங்குவார்கள். தங்களை தாங்களே ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பாகவே தங்களுடைய ஆத்துமாவை தங்கள் சரீரத்திலிருந்து தாங்களே வெளிப்படுத்திக் கொண்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கொலை உண்டு போனவர்களுடைய, கொல்லப்பட்டவர்கள், அநியாயமாய் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். கொலை உண்டு போனவர்களுடைய பிடரிகளோட, பிடரிங்கிறது ஆத்மா, புரிஞ்சுக்குங்க. பிடரிகளோட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும். அபத்தமானது தரிசிக்கப்படுகிறதுன்னா உங்களுக்கு புரியுதா? அநியாயமான தகவல்களை குறி சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையிலே தரிசனம் பார்த்தல், குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்த்தல், மரித்து போன ஆத்மாக்களை எழுப்பி கொண்டு வந்து மீடியம் அக்கல்ட் பிராக்டிசஸ், நெக்ரோமான்சிங். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நிறைய வார்த்தைகள் டிக்ஷனரியில் புரட்டி பாருங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கும். டோட்டலா அக்கல்ட் பிராக்டிசஸ், கள்ள தீர்க்க தரிசனங்கள், மாயமால வித்தைகள், மரித்து போன ஆத்துமாக்களை எழுப்பி கொண்டு வந்து வேதாகமத்திலும் இருக்கும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறவன், தீக்கு அக்னிக்கு இரையாக்குகிறவன் தேவனுடைய ஜனத்தில் இருக்கக்கூடாது. செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவர்கள் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. மரித்து போனவர்களிடத்திலே குறி கேட்கிறவன் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது என்று கட்டளைகள் கொடுக்கப்பட்டது என்றால் இதுதான். மரித்து போனவர்களுடைய சவுல் அரசன் அபிஷேகத்தினு தள்ளப்பட்ட போது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்திலே சென்று சாமுவேலை எழுப்பி கொண்டு வா என்று கேட்டான். வேதாமத்தில் இருக்கு. ஆனா என்ன பண்ணா, அவள்கிட்ட இருந்த குறி சொல்லுகிற ஆவி, அந்த மீடியம், அந்த நெக்ரோமான்சிங், அந்த பவர், அந்த ஆவியை கொண்டு, அந்த ஆத்மாவை கொண்டு அவள் சாமுவேலை எழும்பி வர செய்தாள். நீங்க வேதாகமத்தில் படிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பெயரால் அநேக விக்கிரக கோவில்களிலே அநேக குறி சொல்லுகிற மற்ற சமய சகோதரிகள், சகோதரர்கள், இப்படிப்பட்டவர்கள், சாமியார்கள் குறி சொல்லுகிறார்கள். இவர்களிடத்திலும் இப்படிப்பட்ட அநியாயமாய் கொலை உண்டு போனவர்களுடைய, கொல்லப்பட்டவர்களுடைய, தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டவர்களுடைய ஆத்துமாக்கள் குறி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலே சித்தர்களுடைய ஆத்துமாக்களும் அடங்கும். சித்தர்களும் தங்கள் காலத்துக்கு முன் தங்கள் ஆத்துமாக்களை தங்களுடைய சுய விருப்பத்தின்படி சாத்தானுடைய சேனைகளின் துணையோடு ஸ்தம்பன, சித்து வித்தைகள், யாகங்கள், ஹோமங்கள், யோகாசனங்கள் மூலமாய் தங்கள் சரீரங்களிலிருந்து தங்களுடைய ஆத்துமாவை வெளியேற்றினவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் இங்கே குறி சொல்லிக் கொண்டிருக்கிறது, தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய கையினால் உங்களை துன்மார்க்கருடைய, உங்கள் எதிராளிகளுடைய, உங்கள் சத்துருக்களுடைய கையினால் நீங்கள் கொலை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு அபத்தமான பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். தரிசிக்கப்படுகிற போதும், உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும், நிமித்தம் என்ன? இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த காரியம், நான் அந்த காரியத்தை செய்ய முடியுமா, அது நிறைவேறுமா, நடைபெறுமா என்பதை குறி கேட்கிறீர்கள். பிரசன்னம் பார்க்கிறவங்கள்ட்ட போய் இருந்து என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஒரு காரியமா போயிட்டு இருக்கேன், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்க அப்படின்னு குறி கேட்குறீங்க இல்லையா? அதுதான் நிமித்தம் பார்க்கிறது. நிமித்தம் பார்க்கவும், உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்ப ஒரு தீர்க்கதரிசியின், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒருவனிடத்திலே சென்று நீ கர்த்தருடைய நாமத்தினாலே குறி கேட்டாலும் சரி, ஒரு விக்கிரக தெய்வத்தின் பெயரால் குறி சொல்லுகிறவர்களிடத்திலே போய் நீ அவர்களிடத்திலே குறி கேட்டாலும் தரிசனம் பார்த்து சொல்லுங்கள், நிமித்தம் பார்த்து சொல்லுங்கள், மை போட்டு பார்த்து சொல்லுங்கள், நான் போகிற காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, இப்படியெல்லாம் இதுக்கு குறி கேட்கிறது. உங்களிடத்திலே அந்த குறி சொல்லுகிற ஆவிகள் எதுவாம்? அதைத்தான் வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கென்றும் நித்திய இகழ்ச்சிக்கென்றும் விழித்தெழுந்திருப்பார்கள். அது சாத்தானுடைய சேனை. தேவனுடைய சேனையும் அநேகர் எழும்புகிறார்கள். சாத்தானுடைய சேனைகளிலும், சாத்தானுடைய தீர்க்கதரிசிகளிலும், குறி சொல்கிறவர்களிலும், தரிசனம் பார்க்கிறவர்களிலும் அநேகர் எழும்புகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே எழுப்பப்படுகிறார்கள். இது எழுப்பப்படுகிற சித்தர்கள் எல்லாம் வெளியே நடமாட தொடங்கிவிட்டார்கள் என்றால், அநேக மரித்து போன தீர்க்கதரிசிகள், சித்தர்கள், தற்கொலை ஆவிகள் குறி சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கி இருக்கிறது என்றால் உலகத்தின் முடிவு சமீபமாயிற்று. எல்லாரும் எழுப்பப்படுகிறார்கள், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதில் ஒரு வித்தியாசத்தை காண முடியும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சோ விளங்கலையோ எனக்கு தெரியல. ஆனால் தகவலை சொல்லுகிறேன். இதனுடைய அடையாளத்தை நீங்கள் அடுத்த வசனத்திலே கண்டுகொள்ளுங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள், நன்றாக புரிந்து கொள்ளலாம், இதைத்தான் வித்தியாசம். நீங்க 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழும்புகிறார்கள், அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்குமாக எழும்புகிறார்கள். 2 கூட்டத்தாரும் எழும்பி இருக்கிறார்கள். 2 கூட்டத்தாரும் குறி சொல்லுகிறார்கள். 2 கூட்டத்தாரும் குறி சொல்லுகிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். வீடு வீடாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சபை சபையாக சென்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கன்வென்ஷன் கூட்டங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தொலைக்காட்சி நிறுவனங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கூட கோபுரங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்லாருமே 2 சாராருமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இனம் கண்டுகொள்வது எப்படி? இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக எழுப்பப்படுகிறவர்கள், மரித்து நித்திரை பண்ணுகிற ஆத்துமாக்களிலே ஒரு கூட்டம், அநேகரில் சிலர் தேவனுடைய ஊழியக்காரர்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக எழுப்பப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் வெளிச்சத்தை போல, ஒளியை போல் இருப்பார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சூரியனை போல பிரகாசிப்பீர்கள், நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீர்கள். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஊழியக்காரர்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அடையாளம் என்ன? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. ஆகாய மண்டலத்தினுடைய மொத்த வெளிச்சம் எது? சூரியனுடைய மகிமையின் பிரகாசம். உங்களுடைய முகம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய முகம் வானத்திலே பிரகாசிக்கிற சூரியனுடைய முகத்தை போல பிரகாசிக்க வேண்டும்.
அல்லது இரவிலே பிரகாசிக்கின்ற பூரண சந்திரனுடைய வெளிச்சத்தை போல பிரகாசிக்க வேண்டும், அல்லது விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டும். அதிகாலையிலே ஒரு விடிவெள்ளி தோன்றுமே, அநேக நட்சத்திரங்கள் இருக்கும், அதிலே விடிவெள்ளி என்ற ஒரு நட்சத்திரமும் இருக்கும். அது வெள்ளி கிரகம் என்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்ற நட்சத்திரங்களாக உங்களுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். அப்படிதான் அவங்க தான் யாரு? ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு என்று எழும்புகிறவர்கள். இன்றைய தீர்க்கதரிசிகளிலே, இன்றைய அப்போஸ்தலர்களிலே யாராகிலும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் இருளிலே நின்றால் அவர்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அவர்கள் வெளிச்சத்திலே நின்றால் அந்த வெளிச்சம் மற்ற வெளிச்சங்கள், மற்ற விளக்குகள் எல்லாம் மங்கினதாக தெரியும். அவருடைய முகம் சூரியனை போல. இயேசு கிறிஸ்துவின் முகம் ஒலிவ மலையிலே சூரியனை போல பிரகாசித்ததே, அதுபோல ஞானவான்கள் வேதத்தின் சத்தியத்தை, வேதாகமத்தின் ரகசியங்களை, வேதாகமத்தின் மறைபொருட்களை, வேதாகமத்தின் சத்தியங்களை அப்படியே வார்த்தை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை வெளிப்படையாக உங்களுக்கு போதிக்கிறவர்களுடைய முகம் சூரிய பிரகாசம் போல இருக்க வேண்டும், சந்திரனுடைய பிரகாசம் போல இருக்க வேண்டும், விடிவெள்ளி நட்சத்திரத்தின், வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்லியிருக்கார் 3வது வசனத்தில், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், தேவனுடைய நீதிக்கு, தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கிறவர்கள், தங்களை சூழ கூட்டிக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னாடியும் லட்சோப லட்சம் விசிறிகள், நலம் விரும்பிகள், ஜால்ராக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கில். சில ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கில் விசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்படி ஊழியக்காரர்களுக்கு பின்னால் ஊழியர்கள் விசுவாசிகளை கட்டி வைப்பவர்கள் அல்ல, நீதியாகிய, நீதிக்கு, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். வேதாகமம் சொல்லுகிற நீதி தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்து, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மந்தையிலே தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னண்டை சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். கிறிஸ்து அண்டை சேர்க்காமல் தன்னை சூழ கட்டி கைத்துக் கொள்ளுகிறவர்கள் பொய்யர்கள், புரட்டர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், சாத்தானுடைய வாய்கள். மரித்து போய் அலைந்து திரிகிற ஆத்துமாக்களின் ஆத்துமாக்களை கொண்டு அநியாயமாய் கொலை உண்டு போனவர்களுடைய, கொல்லப்பட்டவர்களுடைய, தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய, தங்கள் ஆத்துமாக்களை தங்கள் சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டவர்களுடைய ஆத்துமாக்களை கொண்டு குறி சொல்லுகிறவர்கள். ஆனால் அவர்களை தங்களை சூழ கட்டி வைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த ஊழியக்காரனை பின்பற்றவன் இன்னொரு ஊழியக்காரனுக்கு பிரசங்கத்தை கேட்க மாட்டான். இந்த சபையில போறவன் அந்த சபை பிரசங்கியாருக்கு செய்தியை கேட்க கூடாது. பெந்தேகோஸ்தேல 4000 பிரிவு, 7000 பிரிவு. இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போறவன் அந்த பெந்தேகோஸ்தைக்கு போகக்கூடாது, அந்த பெந்தேகோஸ்தையில போறவன் அடுத்த பெந்தேகோஸ்தைக்கு போகக்கூடாது. சிஎஸ்ஐல இருக்கிறவன் எல்எம்எஸ்க்கு போகக்கூடாது, எல்எம்எஸ்ல இருக்கிறவன் இசிஐக்கு போகக்கூடாது, ஆங்கிலிக்கன்ல இருக்கிறவன் இதுல போகக்கூடாது, காங்கிரிகேஷனுக்கு போகக்கூடாது. என்னையா இது? எல்லாருக்கிட்டையும் வேற ஆவிகள் தான் இருக்கு. அந்த ஆவி அவனை சூழ ஜனங்களை கட்டி வைத்துக் கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் அண்டையிலே கூட்டி சேர்ப்பவர்கள் இல்லை, எல்லோரும் தங்களை சூழ கட்டி வைத்துக் கொள்ளுகிறார்கள். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே தேவனுடைய நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கிறவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்களாம். இது என்னுடைய சொந்த கருத்து இல்லைங்க, வேதவசனம் சொல்லுகிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பூமியிலே மட்டுமல்ல, நித்தியத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும்
தேவனுடைய சமூகத்தில் நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்களாம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இடம் கண்டு கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் எழும்ப போகிறார்கள். எப்பொழுது? நேற்றைய தினத்திலே சொன்னேனே, மாபெரும் விடுதலை பணி, இதுவரையிலும் உலகம் கண்டிராத அதிசயமான மீட்பின் பணி, சபை சுத்திகரிப்பின் காலம். தேவ ஜனங்கள், பூமியில் இருக்கிற பூமியின் ஜனங்களில் 1/3 பங்கு தேவனுடைய ஜனமாக சுமார் 250 கோடி முதல் 300 கோடி வரை ஜனங்கள் கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கப்படுகிற காலம் வருகிறது. இன்னும் 7 ஆண்டுகள். அது எந்த நாளிலே தொடங்கும் என்பதை நான் அடையாளங்களை நேற்றைய தினத்திலே சொல்லி இருக்கிறேன். உலகமே வாய் பிளந்து நிற்கும். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் செயல்படுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அன்று காண்பார்கள். அவரை குத்தினவர்களுடைய கண்களும் காணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாக, ஞானத்தை போதிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் மந்தையிலே தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே எழும்புகிறவர்கள், எழுப்பப்படுகிறவர்கள், மரித்து போய் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஆத்துமாக்கள் எழுப்பப்பட போகிறது. எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை முடிவடைகின்ற போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலும், ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலும், மல்கியா 3ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் தம்முடைய ஆலயத்திற்கு வருவார். முதலாவது அந்த 1,44,000 பேரையும் இரத்த சாட்சிகளாய் மரிக்கப் போகிற 12,000 தான் கோத்திரத்து 12,000 பேரையும், இஸ்மவேல் கோத்திரத்து இஸ்லாமியர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற 786 தீர்க்கதரிசிகளையும், தேவனுடைய ஊழியக்காரர்களையும், பூமியின் உயிரோடு இருக்கிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற தேவ மனிதர்களோடு ஒன்றிணைத்து தம்முடைய பணியை செய்ய தொடங்குவார். மீட்பின் பணியை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே தானியேலுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில். நான் அந்த வசனத்தையும் கூட சேர்த்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து எந்த வார்த்தைகளை? தானியேல் புஸ்தகம் முழுவதுமா? இல்ல, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை, அதான் இந்த வார்த்தைகளை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தானியேலுக்கும் இது அன்றைக்கு புரியவில்லை. தானியேல் தீர்க்கதரிசிக்கும் இந்த வார்த்தைகளின் பொருளர்த்தம் புரியவில்லை. இவர் சில பகுதிகளை முத்திரை போட்டு வைக்க சொன்னார். அந்த 2300 ராப்பகல் காலத்தையும் அவனுக்கு புரியவில்லை. அவனிடத்தில் சொன்னார், நீ முத்திரை போடு, அநேகர் அங்குமெங்கும் தேடி ஓடி ஆராய்வார்கள். இங்குதான் சொல்றாரு, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டுக்கும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வை. புதைபொருளாக என்ன? மறைபொருளாக, ரகசியமாக அதை மறைத்து வை, அதை புதைத்து வை. புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று சொன்னார். அருமையானவர்களே, என்று, அதாவது முடிவு காலத்தில் தான் இது வெளியாக்கப்படும். இந்த முத்திரையிடப்பட்ட இந்த வேத வசனங்களுடைய முத்திரைகள் உடைக்கப்படும். முத்திரைகள் உடைக்கப்பட்டு வேத அந்த வசனங்களுடைய முதல் 12 தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுடைய முத்திரையும் உடைக்கப்பட்டு, தானியேல் 8ஆம் அதிகாரம் 2300 ராப்பகல் காலத்தை குறிப்பிடுகின்ற அந்த 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற தரிசனங்களும் அவைகளின் முத்திரைகளும் உடைக்கப்படும் காலத்திலே அந்த ரகசியங்கள் பூமியின் ஜனங்களுக்கு வெளியரங்கமாக சொல்லப்படும். அது சொல்லப்படுகின்ற காலம் முடிவு காலம். எப்பொழுது முடிவு காலம்? அதாவது முடிவு காலம் மட்டும். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது?
ஆபத்து காலத்தில், அதாவது அதுவும் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படும் காலத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போடும் காலத்தில். இந்த எல்லாம் ஒரே காலத்தை தான் குறிப்பிடுகிறது. அக்காலம் அக்கிரமத்திற்கு முடிவு வருங்காலம், முடிவு காலம், ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முத்திரையிடும் காலம், எல்லாம் ஒரே காலத்தை தான் குறிப்பிடுகிறது. இந்த காலத்தில் தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்களுடைய ரகசியங்கள், அதிலே மறைந்திருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை நீங்களும் நான், இந்த பூமியின் ஜனங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இந்த முத்திரைகளை உடைக்க வேண்டும். அந்த முத்திரைகளிலே காவல் காக்கின்ற சாத்தான், முத்திரை போடப்பட்டிருக்கிற வேத சத்தியங்களை நீங்களும் நானும் பூமியின் ஜனங்களும் அறியாதபடி அந்த வசனங்களிலே, அந்த வார்த்தைகளிலே சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறான். அந்த வசனத்தை நீங்க தொடுவதற்கு முன்னாடி உங்களை தூக்கி கரைக்கிறோம், அப்படியே தூக்கம் வந்துடும். வேதாகமத்தை சில பகுதிகளை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது உங்களை அறியாமலே தூக்கம் வந்து நீங்க அப்படியே உறங்கிடுவீங்க. வேதாகமம் திறந்த நிலையிலேயே இருக்கும், நீங்கள் முழங்காலிலேயே நிற்பீர்கள், ஆனால் நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஏன்னா அந்த வேத வசனத்தை முத்திரையை காவல் காக்கிறவன் சாத்தான். அவன் உங்களை அந்த வேத வசனத்தை படிக்க விட மாட்டான். அது உங்கள் உடனே தூக்க அயர்ந்த நித்திரை மயக்கத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதவசன சாத்தானுடைய அதிகார வல்லமைகளை உடைத்து அவனை மேற்கொள்ளுகிறவன் தான் அந்த சத்தியத்தை படிக்க முடியும். நீங்க சாத்தானை ஜெயித்தாத்தான் இந்த வேதவசனத்தினுடைய மூடி முத்திரையிடப்பட்ட மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கிற, ரகசியமாக முத்திரையிடப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தை, ரகசியத்தை, சத்தியத்தை, மறைபொருள் உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த முத்திரையை உடைக்க தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆயுதம் தரித்த பலவானாகிய சாத்தானை ஜெயிக்கத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியலைன்னா என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? நீங்க அந்த வேதாகமத்தினுடைய ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு காலம் வரும் மட்டும் இந்த வார்த்தைகளை நீ முத்திரையிடு, அதை புதைபொருளாக மறைபொருளாக வை என்று சொன்னார். அருமையான விசுவாசிகளே, இதுவே கடைசி காலம், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலம். நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், சுமார் 16 முதல் 21 ஆண்டுகள் மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் கால அவகாசம் இருக்கிறது. அக்கிரமத்தை செய்து அநீதியிலே புதைந்து போக போகிறீர்களா? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தரை சார்ந்து கொள்ளப் போகிறீர்களா? மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக புத்துருவாக்கம் செய்யப்பட உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா என்பதை தீர்மானியுங்கள். அநேகர் எழும்பி இருக்கிறார்கள், நித்திய நிந்தைக்கென்றும் நித்திய இகழ்ச்சிக்கென்றும் பூமியின் தூளிலிருந்து விழித்தெழும்பின அநேக சித்தர்கள், அநேக ரிஷிகள், அநேக யோகாசன வித்தைக்காரர்களின் ஆன்மாக்கள் எழும்பி இருக்கிறது. தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, குறி சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வேதாகமம் சொல்லாத எந்த ஒரு சத்தியத்தையும், வேத வசன ஆதாரம் இல்லாத எந்த தீர்க்க தரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மாத்திரமே, அவருடைய இரத்தம் மட்டுமே, அவருடைய தூய ஆவி மட்டுமே உங்களை நித்தியத்திற்கு கூட்டி சேர்க்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஆமென்.